நகரத்தார் முழக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தா அருணாச்சலம் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு நம்ம ஆயா வீடு பற்றி. நம்ம ஆயா வீடு அதுவும் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, ஆயா ஐயாலாம் எப்படி இருந்தாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் உள்ளது. ஓகே, வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? ஐயாவின் பட்டாலை, கணக்க பிள்ளைகளின் முகப்பு, ஆயாவின் சமையற்கட்டு, பாட்டியின் இரண்டாம் கட்டு, எந்த பொறியாளரும் வியக்கும் செட்டிநாட்டு கட்டுமானம். சின்னஞ்சிறு வயதில் விடுமுறை நாட்களெல்லாம் ஆயா வீட்டு பசுமை. கைப்பெட்டி, பெட்டகம், தொலைபேசி, தொலைக்காட்சி, குளிரூட்டி, குளிர்பெட்டி, சடைப்பிரம்பு பாயின் மேல் திண்டு சிம்மாசனத்தில் மகாராசாவாய் ஐயா. அவ்வப்போது ஆழ்ந்து சிந்திக்க அரை துயில் கொள்ள குறிச்சி. பாக்கியத்தக்கா, ராமாயக்கா என்ற சேடி பெண்கள் புடைசூழ மகாராணியாய் ஆயா. மறவையிலே பலகாரம், சீப்பு சீடை மனகோலம், சிகப்பியக்கா கைவண்ணம், மணக்க மணக்க கறிக்குழம்பும் கோழிக்குருமாவும் மீன் வறுவலும், அதைவிட இனிக்க இனிக்க பேச்சும் இளஞ்சிரிப்பு முகமுமாய் ஆயா. சில மாலை நேரம், தாய் இல்லா தனி நேரம், தாய்கான மனம் ஏங்கும். பகலில் தாமரை பூத்த மரத் தூண்களெல்லாம் இரவானால் தலைவிரித்த பேய் போல முகம் காட்டும். கழிவறை செல்ல கைப்பிடித்து துணை தேடும். பட்டிய கல்லில் தாவா கொட்டை அடிபடாத பல் உடையாத பாக்கியசாலி யாரும் உண்டோ? தூண் நாகத்தின் தலைமீது ஏறியும், ஊஞ்சலில் ஆடி காலால் உத்தர வளையம் தொட்டும், வளவினிலே முகப்பினிலே கல்லா மண்ணாவும், ஆள் வீட்டினிலே கண்ணா மூச்சியும் ஐஸ்பையும், கீழ் வாசலிலே நொண்டியும் 7 கல்லும் பல்லாங்குழியும் தாயமும் கிளியாந்தட்டும் குலைகுலையா மந்திரிக்காயும் ஆடாத கால்கள் உண்டோ? ஸ்நாக்ஸ் அண்ட் லேடர்ஸ், கேரம் போர்டு, செஸ், சைனீஸ் செக்கர்ஸ் என விளையாட்டுகள் வேறு வேறை சூடிக்கொண்டாலும் பரம்பரைகள் மாறினாலும் பால்யம் மாறுவதில்லை. அம்மான் மக்களும் பெரியத்தா மக்களும் சின்னத்தா மக்களும் ஐத்தை மக்களும் வளர்ந்து பிரிந்தாலும் சந்திக்கும் போதெல்லாம் தித்திக்கிறது. மாமாக்களின் புத்தக அலமாரியே எங்கள் அறிவு பெட்டகம். அணிலும் அம்புலி மாமாவும் பாப்பா மலரும் பாலமித்ராவும் எங்கள் ஆதர்ச நாயகர்கள். ஊர்விட்டு ஊர் செல்லும் எம்போன்ற நாடோடியர்க்கு ஆயா வீடே பண்பாட்டு பயிலகம், குலப்பெருமை கல்வியகம், உழைக்கவும் கற்றுத்தந்த பல்கலைக்கழகம். நம் ஆயா வீட்டு சிறப்பு மறக்க முடியுமா? நன்றி, வணக்கம்.